அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு குரேஷியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு பார்க்கலாம். பாதாம் லட்டு. 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இதை சுடு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக தோல் உரித்து எடுக்க வரும். இப்போ இதை தோல் உரிச்சிட்டேன். மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே இதில் நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி விடும். இதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா கட்டி ஆகிற வரை கிண்டணும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு இது கட்டி ஆகிறதுக்கு. ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து கையில் ஒரு சின்ன பால் மாதிரி பிடிச்சி பார்க்குறேன். கையில் ஒட்டாமல் வரணும். அதான் இதோட ரைட் கன்சிஸ்டன்சி. இதை இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நான் இதை மீடியம் சைஸ் லட்டு பிடிச்சிக்கிறேன். அழகாக கையில் ஒட்டாமல் வரும். லைட்டாக கைக்கு கொஞ்சம் நெய் தடவிட்டாலும் நல்லாயிருக்கும். டெசிகேட்டட் கோகோனட் இதில் போட்டு கொஞ்சம் கோட் பண்ணி எடுத்தால் பார்க்க அழகாக இருக்கும். பாதாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாதாமில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பாதாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கும், ஹார்ட்க்கு ரொம்ப ஹெல்த்தி, ஸ்கின்க்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.